நம்ம சங்கரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய திருதியை நாளை முன்னிட்டு நம்ம சேனல்ல நம்ம நிறைய வீடியோஸ் டெய்லி பார்த்துட்டே இருந்திருப்போம். இன்னைக்கும் நம்ம அக்ஷய திருதியை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். பொதுவா அக்ஷய திருதியை அப்படின்னாலே எல்லார் வீட்லயும் தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது இது எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த நாள் அன்னைக்கு என்ன வாங்குறோமோ அது அப்படியே வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்றது தான் அந்த அக்ஷய திருதியைன்ற அந்த நாளுக்கான அந்த ஒரு பொருள். ஸோ அதனால தான் எல்லாருமே அக்ஷய திருதியை கொண்டாடுறாங்க. அதையும் தாண்டி நம்ம அக்ஷய திருதியை அன்னைக்கு நிறைய சிறப்பம்சங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த சிறப்பம்சங்களை பத்தி தான் நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்க கூட வந்திருக்கேன். ஸோ அதை நம்ம ஒன்னொன்னா இப்ப பார்க்கலாம். அக்ஷய திருதியை நாளுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. அதுல முதலாவது அம்சமா மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற வறுமை எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது காலங்காலமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது குபேரன் ஆசீர்வாதம் நிறைந்த நாள். இந்த நாள் அன்னைக்கு நம்ம குபேர பூஜை செய்யறதுனால நம்ம வாழ்க்கையும் நம்ம வருமானமும் அடுத்த நிலைக்கு உயரும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு உங்க வீட்லயோ இல்ல உங்க ஆபீஸ்லயோ நீங்க பிசினஸ் பண்ற இடத்துலயோ லட்சுமி பூஜையோட சேர்த்து குபேர பூஜையும் செய்யறதுனால உங்க வாழ்க்கை நிச்சயமாக உயரும். அடுத்ததாக மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக இந்த நாள் கருதப்படுது. நம்ம பரசுராம அவதாரம் கூட இந்த நாள் அன்னைக்கு நிகழ்ந்ததா சொல்லப்படுறாங்க. தர்மம், வீரம், அறம், ஆன்மீகம் இந்த நாளுமே செழிப்படையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கருதப்படுது. அடுத்ததாக அன்னதானம் செய்வதற்கு உகந்த நாள். சாதாரண நாள் அன்னைக்கு நம்ம செய்யற அன்னதானத்தை விட இந்த அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு நம்ம பண்ற அன்னதானத்துல நிறைய பலன்கள் இருக்கு. சோ அதனால மறக்காம எல்லாரும் இந்த அக்ஷய திருதியை நன்னாள் அன்னைக்கு அடுத்தவங்களுக்கு அன்னதானம் செஞ்சு அதுல இருக்கிற பலன்களை அடைங்க. பித்ருக்கள் ஆசீர்வாதம் நிறைந்த நாள். பித்ரு காரியம் செய்வது நம்மளுடைய அன்றாட கடமை. இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய பித்ரு காரியங்கள்னால நமக்கு நிறைய பலன்கள் தரும். இதனால நம்ம வம்சம் விருத்தி அடையும். புதிய தொடக்கங்களுக்கு ஒரு சிறந்த நாள். இந்த அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு நம்ம எந்த ஒரு நல்ல விஷயங்களை தொடங்கினாலும் அது மேலும் மேலும் உயரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால கல்வி சார்ந்த விஷயங்கள், திருமணம், வீடு வாங்குதல், பிசினஸ், திறமையை வளர்த்துக்கக்கூடிய விஷயங்கள்னு இப்படி எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறதுக்கும் முகூர்த்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாள் அன்னைக்கு தொடங்கினா அது கண்டிப்பாக மேலும் மேலும் வளரும். இவ்வளோ அம்சங்கள் நிறைந்த இந்த அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதோ இந்த நாள் அன்னைக்கு பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா அமையும். அப்படி நீங்க என்ன நல்ல விஷயங்களை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.